ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பொது தமிழ் யூனிட் 7ல் திரிகடிகம் தான் பார்க்க போகிறோம். திரிகடிகம் நம்ம சிலபஸுக்கு ஒரு டாபிக் ரொம்ப முக்கியமானது. ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 7ஆம் வகுப்பு பழைய புத்தகம் பருவம் 2ல் வந்து திரிகடிகம் பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து 3 பாடல் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரே ஒரு பாடல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அது மனப்பாட செய்யுள். 3மே முக்கியமானது. நம்ம மற்ற 2 பாடலையும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் அது மனப்பாட குறியீடப்பட்ட பாடல் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதுலேருந்து வரிகள் கொடுத்து இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டுருவாங்க. ரொம்ப முக்கியமானது, நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த வீடியோவில் அந்த மனப்பாட பாடல், சொற்பொருள், ஆசிரியர் குறிப்பு, நூல் குறிப்பு, புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தலாம். திரிகடிகம் நல்லாதனார். திரிகடிகம் நூலின் ஆசிரியர் வந்து நல்லாதனார். அறவுணர்வு உடையார் எடுத்து உள்ளவை. எல்லார் கொன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும் எவ்வுயிர்க்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாடல். எல்லார் கொன்றியும் உடைமையும், இல்லாதவர்களுக்கு, வறுமையாக இருக்கிறவங்களுக்கு வந்து கொடுத்து உதவுறது, ஒரு பொருள் கொடுத்து உதவுறது. அதுக்கப்புறம் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும். இவ்வுலகில் நிலையானது எதுவுமே கிடையாது. இவ்வுலகின் நிலையில்லா தன்மையை புரிந்து கொண்டு நல்வழி நிற்றல். அதுக்கப்புறம் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மை, எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாமல் வாழ்தல். இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல. இம்மூன்றுமே அறவழியில் நடக்கும் மக்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒன்றியும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமையுள்ளும் நெறிபாடும் எவ்வுயிருக்கும் துன்புறுவ செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்றறியும் மாந்தர் குல. இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுதல், இவ்வுலகின் நிலையில்லா தன்மையை புரிந்து கொண்டு நல்ல வழியில் நிற்றல், எந்த உயிருக்கும் துன்பம் செய்யாத வாழ்வு. இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கு உண்டு அப்படின்னு வந்து இந்த பாடல் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து சொற்பொருள். உன் பொழுது, உண்ணும் பொழுது, பெரினும் பெற்றாலும், பால் பற்றி ஒரு பக்கச்சார்பு, நடுவு நிலைமையிலிருந்து மாறுதல். பால் பற்றினா ஒரு பக்கச்சார்பு, அதன் பொருள் வந்து நடுவு நிலைமையிலிருந்து மாறுதல். தோல் வற்றி, தோல் சுருங்கி, சாயினும் அழியினும், சான்றாண்மை அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல். சான்றாண்மைனா அறிவு ஒழுக்கங்களில் நிலைத்து நிற்றல். குன்றாமை குறையாது இருத்தல். தூவுயம் தூய்மை உடையோர். ஈயும் அழிக்கும், நில்லாமை நிலையாமை, நெறி வழி, தூய்மை தூயத்தன்மை, மாந்தர் மக்கள், நிறை ஒழுக்கம் மேலான ஒழுக்கம், தேற்றாதான் கடைப்பிடிக்காதவன், வனப்பு அழகு, தூறு புதர், வித்து விதை. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான சொற்பொருள்கள். அடுத்து வந்து ஆசிரியர் குறிப்பு. திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார். இவர் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து என்னும் ஊரினர் என்பர். இப்போ திரிகடுகத்தின் ஆசிரியர் நல்லாதனார், அவரோட ஊர் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த திருத்து. நெக்ஸ்ட் வந்து இவரை செரு அடுத்தோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதனால் இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. பாயிரம் வந்து இவரை செரு அடுத்தோல் நல்லாதன் என குறிப்பிடுகிறது. அதனால வந்து இவர் போர் வீரராய் இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது. அடுத்து வந்து நூல் குறிப்பு. திரிகடுகம் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திரிகடுகம் வந்து 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இந்நூல் 100 வெண்பாக்களை உடையது. நல்லா முக்கியமாக நோட் பண்ணுங்க. 100 வெண்பாக்கள். பாவகையில் பார்த்தீங்கன்னா வெண்பா. 100 வெண்பாக்களை உடையது. நெக்ஸ்ட் வந்து சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம். இதே மாதிரி சிறுபஞ்சம் மூலத்துக்கு வரும். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிகடுகம். இம்மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும். இதனை போன்றே ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும். முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்து. ஒவ்வொரு திரிகடுக பாடலுமே 3 கருத்து இருக்கும். இப்போ நாம் ஒரு பாடல் பார்த்தோம்னா அதுலேயுமே 3 கருத்து இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? இல்லாதவர்களுக்கு பொருள் கொடுத்து உதவணும். அதுக்கப்புறமா உலகின் நிலையாமையை அறிந்து நல்வழியில் வாழ வேண்டும். அதுக்கப்புறமா யாருக்குமே துன்பம் செய்யாத வாழ்வில் வாழ வேண்டும். இப்படி 3 கருத்து இருந்துச்சா? அதே மாதிரி ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் 3 கருத்து இடம்பெற்றிருக்கும். நூல் குறிப்பு பார்த்தோம்னா திரிகடுகம் 17 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. 100 வெண்பாக்களை உடையது. சுக்கு மிளகு திப்பிலியாலான மருந்துக்கு பெயர் திரிகடுகம். இம்மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோய் நீங்கும். இதனை போன்றே ஒவ்வொரு திரிகடுக பாடலிலும் இடம்பெற்றுள்ள 3 கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும். அடுத்து நூல் பயன் தெரிஞ்சு வச்சுங்க. திரிகடுகம் பாடல்களில் உள்ள 3 அறக்கருத்தும் கற்பாரின் மனத்தில் உள்ள அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்கச் செய்யும். ஸோ இது வந்து முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்படி கூட கேட்கலாம். மக்களின் மனத்தில் உள்ள அறியாமையாகிய நோயை போக்கி அவரை குன்றின் மேலிட்ட விளக்காக சமுதாயத்தில் விளங்க செய்யும் பாடல் வந்து திரிகடுகம். இப்படியும் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து வந்து புக் பேக் ஆன்சர்ஸ்.
ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பால் பற்றி சொல்லாவிடுத்தலும். இவ்வடியில் பால் பற்றி என்பதன் பொருள் ஒரு பக்கச் சார்பு. ஆல்ரெடி படிச்சிருக்கோம். பால் பற்றி என்பதன் பொருள் ஒரு பக்கச் சார்பு. இரண்டாவது கொஸ்டின், நில்லாமையுள்ளும் நெறிப்பாடும். இவ்வடியில் வழி என்னும் பொருள் தரும் சொல் நெறி. நெறி என்பதன் பொருள் தான் வழி. ஓகேங்களா. மூணாவது வனப்பு என்னும் சொல்லின் பொருள் அழகு. வனப்புனா அழகு. ஸோ அடுத்து திரிகடுகம் பாடல் பின்னாடி பரிதிமா கலைஞர் தமிழ் மொழியை பற்றி சொன்ன ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக செஞ்சு வச்சுக்கணும். தான் வழங்கும் நாட்டின்கண் உள்ள பல மொழிகட்கும் தலைமையாக உள்ள தகுதியும் அவற்றிலும் மிக்க மேன்மை உடையதுமான மொழியே உய்தனிச்ச மொழி. உய்தனிச்ச மொழினாவே பரிதிமா கலைஞர் இவ்விலக்கண அடிப்படையை ஆராயும் இடத்து தமிழ் மொழியானது தெலுங்கு, கன்னடம், மலையாளம் முதலியவற்றுக்கெல்லாம் தலைமையும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் முதலிய மொழிகளுக்கு தலைமையும் அவற்றினும் மிக்க மேன்மையும் உடையதாகையால் உயர் மொழியாக திகழ்கிறது. தான் வழங்கும் நாட்டில் பயிலும் மற்றைய மொழிகளின் உதவியின்றி தனித்து இயங்க வல்ல மொழியே தனிமொழி எனப்படும். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம். இது செம்மொழிக்கான இலக்கணம். ரொம்ப முக்கியமானது. திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி புகழ் செம்மொழியாம் என்பது இலக்கணம். இந்த கூற்று பரிதிமா கலைஞர். அவ்வளோதான். பொது தமிழ் யூனிட் 7ல் திரிகடுகம் பாடல் பார்த்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பேஜ் ஃபாலோ பண்ணிக்க. இந்த வீடியோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் படிக்க ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.